என் பாட்டு எப்படி இருந்தது? விஸ்வநாதன் சார் என்ன சொன்னாரு? விஸ்வநாதன் சாரை பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ சாமானெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு புறப்படு. எங்க? நாங்க ஒரு பிளாட் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இனிமே நீ அங்கதான் தங்கணும். சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு. நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? நான் ஒரு ஆட்டோ கூப்பிடுறேன். ஆட்டோல கொண்டு போறதுக்கு தானே சாமான் இருக்கு. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன இதெல்லாம்? அடே மாங்கா மடையா, உன் பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல ஹீரோவுக்கு எல்லா பாட்டும் நீ தான் பாடுற. இப்ப புரிஞ்சுதா? இனிமே நீ டாப் லெவலுக்கு போக போற. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா உன்னோட காலம், அதாவது உன் பாட்டெல்லாம் ஹிட்டும் தாண்டி சூப்பர் ஹிட்டும் தாண்டி மெகா ஹிட்டையும் தாண்டி மெகா மெகா ஹிட்டையும் கிடக்க போகுதுன்னு அர்த்தம். பைரவன் சொன்னா சொன்னதுதான். நான் வந்து எத்தனை காலமாச்சு, எத்தனை பேரை பார்த்திருக்கேன், எத்தனை பேரை பார்க்க போறேன். என் மக சஞ்சலுக்கு தான் இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேருக்கும் நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன் சார். அப்படியா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. சும்மா பேசிட்டு இருக்காம முதல்ல புறப்படு. சொல்லு சொல்லு நீ சொல்லு. உனக்கு என்னாச்சு? பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அவங்க கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூப்பிட்டா வர மாட்டாங்க. முதல்ல நீ புறப்படு. வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு முதல்ல பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த ரூம்ல இருக்கிறப்பதான். நல்ல ராசியுள்ள இடம் இது. இப்ப திடீர்னு இந்த இடத்த மாத்துறப்போ அந்த அதிர்ஷ்டம் போயிடுமோன்னு. அவர் சொல்றது சரிதான்ப்பா. அவர் விருப்பப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி இருந்தே பாடட்டுமே. இது நல்லா இருக்குதே. இனி பிரேம பார்க்க நிறைய ஆளுங்க வர்றதும் போறதுமா இருப்பாங்க. ஒரு பிளாட்ல மாத்தி தங்க வைக்கணும்னு சொன்னதும் நீதான். எல்லா ஏற்பாட்டையும் நீயே செஞ்சுட்டு இப்போ உனக்கு என்ன ஆச்சு? பிரேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இல்ல சார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூமை மாத்திக்கலாம் தான். ஆகட்டும், இன்னைக்கு உன்னோட இஷ்டம். ஆமா, இங்கே டேரா போடுற மாதிரி தான் சார் தான்.